சீக்கிரம் வாடா. தம்பி எங்கப்பா போற? கூலிக்கு போகிறேன்ப்பா. பாருடி, நம்ம புள்ள கஷ்டப்படுறது தெரிஞ்சு கூலி வேலைக்கு போகிறான். ஆமாம்ப்பா, நீ அதெல்லாம் போவேணா. இதை மட்டும் கோயிலில் கொண்டு போய் பூஜை பண்ணி கொண்டு வாப்பா. இவன் எப்போ வெளியே போவான்? ஏதாச்சும் சொல்லணும்னு நிற்கிறியா? இப்போ இதை நீ பூஜை பண்ணி கொண்டு வராமல் அப்பா சாப்பிட முடியாதுப்பா. என்னால் போக முடியாதுப்பா. எங்கேயாச்சும் போகும்போது தான் ஏதாச்சும் ஒன்று சொல்கிறது. அது இல்லைப்பா, பேசாதப்பா, டென்ஷன் ஆகுது. இதில் 500 ரூபா இருக்குது. இதை மட்டும் கோயில் உண்டியலில் போட்டு பூஜை மட்டும் பண்ணி கொண்டு வாப்பா. சரி, இவ்வளோ தூரம் கெஞ்சுற, சாமி விஷயம் வேற சொல்கிற. கொடு, அந்த 500 ரூபாய் உண்டியலில் மறக்காமல் போட்டுரும். தம்பி பூஜையெல்லாம் முடிஞ்சா? கோயிலில் சரியான கூட்டமாக இருக்குது. எப்படியும் வரத்துக்கு 3 மணி நேரம் ஆகிரும்னு நினைக்கிறேன். 3 மணி நேரமா? தம்பி எனக்கு சாப்பிடாம மயக்கம் வருதுப்பா. நீ விபூதியை வாயில போட்டு அது வரை உக்காந்துருப்பா. இன்னைக்கு தலைவர் தரிசனம் பார்க்காம வரமாட்டேன். தலைவரா? அது சாமி தரிசனம்ப்பா. என்னப்பா என்னென்னமோ உளர்ற? அது என்னப்பா அலையிலா போலேமான்னு ஏதோ சவுண்டு கேட்குது. அது ஏதோ அம்மன் பாட்டு போல. நீ பையன், நான் கூப்பிடுறேன். அலையிலா போலேமான அம்மன் பாட்டு இருக்கான்னு